ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ தான் முழிச்சேன், கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இனி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டத்தெல்லாம் நம்ம கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம சமையலை தொடங்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒர்க் தான் நமக்கு. ஓகே கைஸ், கடைக்கு கிளம்பியாச்சு. ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. உங்களுக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை காட்டடா கைஸ் எப்படி இருக்குன்னு. ஃபாரினில் இருக்க போல இருக்கு கைஸ். பாருங்க எப்படி கொல்லாங்கண்டி எல்லாம் வேற லெவலில் இருக்குல்ல. கடைக்கு வந்தாச்சு கைஸ். டெய்லி 1 கிலோமீட்டருக்கு நடந்து தான் கடைக்கு வரணும் போகிறேன். இங்கே பெங்களூரில் அப்பார்ட்மெண்ட் தான் பெருசு தவிர அதுக்கிட்ட இருக்கு. கடையெல்லாம் கடையே கிடையாது. அதனால தான் ஸ்லோவாக கிடையாது. கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு காய்ஸ். அண்ட் சிக்கன், எக்கு, தயிர் 3 பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. டெய்லியான 500 கிலோ ஐயோ ஆனால் டெய்லி 1 கிலோமீட்டர் நடந்து போக நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் கஷ்டப்படணும். அதில் மெயினாக ஒன்று என்ன தெரியுமா, பெங்களூரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், பெங்களூரில் நல்லா கூலாக இருக்குது கிளைமேட். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பெங்களூர் வந்திருக்கேன். எனக்கு அந்த குளிர் தாங்க முடியல. ஆனால் நான் சொட்டர் எதுவும் போடாமல் நார்மல் பனியன் போட்டுட்டு வீட்டில் அப்படி பனியன் போடணும், ஊரில் போடணும், அதே போல் தான் நாந்திட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று தெரியுமா, நான் இப்போ எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நல்லா குளிராக இருக்குது. ஆனால் குளிரை எப்படி பழகணும்னா சொட்டு போட்டால் பழக முடியாது. லாஸ்ட் வர நம்மளால் குளிரை பழகணும்னா எப்படி தானே. ஆனால் ஒன்று உண்மை சொல்ல போனால் என்னாலலாம் குளிரெலாம் தாங்கவே முடியாது. சின்ன வயசுலேருந்தே குளிர் தாங்கணும். இப்போ கூட எனக்கு கையெல்லாம் ஒரு பூசி புல் அரிச்சிருக்கு. எப்படி எனக்கு குளிர்னா கிடுகிடுன்னு ஆடிடும் கைஸ். என்னால் குளிர்லாம் தாங்கினதே இல்லை. நான் வெளியே ஒரு நாள் காலேஜில் டூர் போச்சுல கூட ஒரு இதில் நல்லா குளிராக இருந்தது. அதில் தாங்க முடியாமல் எனக்கு காய்ச்சல் வந்துட்டு கிடுகிடுன்னு அடிச்சு என் ஃப்ரெண்டு பைக்கை தான் என்னை அங்கே தூக்கிட்டே போனாங்க. அவ்வளோ குளிராக இருந்து கைஸ். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க சின்ன பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. நானும் சின்ன வயசுல இப்படி தான் எங்கள் வீட்டில் இருக்க சில ஒரு வேன் வரும் பிக்கப் பண்ணிக்கு. நான் இருந்து இப்படின்னு ஒரு டைலாக் விட்டுவேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன் கைஸ். நான்லாம் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போச்சு ஒரு நாள் கூட அழுதது இல்லை. எங்கள் அம்மா கிட்ட போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுவரை ஒரு நாள் கூட நான் இதுவரை அழுததே இல்லை. அப்படி சின்ன வயசுல நான் அழவே மாட்டேனோ. ஸோ கைஸ், ரூமுக்கு வந்தாச்சு. வந்தோடனே நம்ம குக் பண்ண போகிறதில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் குக் பண்ண போகிறோம். ஒரு 1 hour ஒர்க் அவுட், நெக்ஸ்ட் தான் குக்கிங். ஸோ கைஸ், டுடே என்னன்னா புஷ் டே தான். புஷ்அப்ஸ் தான் பண்ண போகிறேன். எப்படியா ஒர்க் அவுட்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கனை கழுவ போகிறோம். ஏன்னா இவ்வளோதான் சிக்கன் மொத்தம். இதை இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவ போகிறோம். பார்த்துக்கலாம். ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா, இந்த சிக்கனில் எலும்பே கிடையாது, போன்லெஸ் தான் வாங்கிடுவீங்க. அதனால கழுவைக்கு ஈஸியாக கையில் குத்தி விடாது. இதுதான் கைஸ் மெயிலி ஒரு கழுவிதெல்லாம் கழுவிடலாம். ஆனால் சமைக்கிறது எப்படி, வாழ்க்கையில் இதுவரை சமைச்சதில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக சமைக்க போகிறேன். அதுவும் சிக்கன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சமைக்கிறதுனா சமைச்சிடலாம், ஆனால் சாப்பிடியான்னு செத்தானே. சாப்பிடியா நம்ம மதன் தான் மதன் செத்தான் சமைச்சோன்னே. உப்பு எப்படி போடணும்னு தெரியாது, மிளகு பொடி, சிக்கன் பொடியெல்லாம் எப்படி போடணும்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நோ நோ நோ, பிகினர் 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 இந்த லெவலில் இருக்கு. குக்கிங்கில் நம்ம எப்பவுமே பிகினர். நான் வேற எல்லாத்துலேயும் நம்ம அவன் சமைக்கன்னு தான் சொன்னான். பட் என்ன தெரியுமா, எனக்கு மனசு இருக்கிற சரி நம்ம சமைச்சு பழவோமே. லாஸ்ட் கல்யாணம் ஆனால் நான் சமைக்க வேண்டியது இருந்தா, அதனால தான் இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி நான் சமைச்சா எங்கள் அம்மைக்கும் ஒரு பெருமையாக இருக்கும், எங்கள் அப்பாவுக்கு பெருமையாக இருக்கும். பையன் வெளியே வந்து இவ்வளோ கற்றுக்கிட்டான் அப்படின்னு ஒரு அதான் கைஸ். எப்போவுமே ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணணும். யாரையும் பண்ண இருக்கக்கூடாது. நம்ம தான் இறங்கி பண்ணணும். நம்ம கூட இருக்க எல்லாரையும் நம்ம தான் பத்திரமா பார்த்துடணும். நம்ம கூட இருக்க எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது. நம்ம கஷ்டப்படுறோம், ஆனால் கூட இருக்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுதான் நம்ம அப்படின்னு சொல்லி நம்பாதுங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு இது. பட் கன்சிஸ்டண்டாக செய்யுங்க கைஸ். கன்சிஸ்டண்டாக 30 நாள் உங்களுக்கு வீடியோ வரும். 30 நாள் உங்களுக்கு இல்லை, எனக்காக தான் வீடியோ எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த 30 நாள் வீடியோ எடுத்தால் கன்சிஸ்டண்டாக இருக்கும். ஓரளவு
30 நாள் வீடியோ எடுப்பேன், 30 நாள் சமைக்கவே செய்வேன், 30 நாள் வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம காய்கறி விட்டு போகிறோம். காய்கறினா காய்ஸ் இதில் ஒரு தப்பான இதாகிட்டு, ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகிட்டு, என்னன்னா உள்ளி வாங்க மறந்துட்டேன் பார்த்தீங்களோ. என்னன்னா உள்ளி வாங்கலை, உள்ளி வாங்கிறதுனால ஜஸ்ட் இன்னைக்கு திஸ் 2 தான் சமைக்க போட போகிறோம். தக்காளி அண்ட் கேப்சிகம், குடமிளகாய், இது 2 தான் நம்ம இன்னைக்கு போட போகிறோம். இதை நீ வெட்டணுமே, காய்கறி கூட நான் வெட்டினதில்லை. சரி இன்னைக்கு வெட்டியேன். தக்காளி ஏன் தெரியுமா சோப்பு கலர்ல இருக்கு? அப்போ தான் நம்மளுக்கு பிளட்டுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஓடும். அதே போல இந்த முளகாயும் தான், ஏன்னா இந்த 2மே நமக்கு பிளட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த 2ம் போடுவேன். உள்ளி போட்டால் பிளட்டுக்கு ரொம்ப என்னன்னா அது எரிக்கும். அதை மாதிரி எனக்கு டெய்லி உள்ளி வெட்டி டெய்லி அழுதுட்டு இருக்கீங்க. அதனால தான் உள்ளியை வாங்க டேக் பண்ண. ஸோ மக்களே, நான் சமைக்க தொடங்கியாச்சு. இப்போ பாருங்க என்னோட அருமையான ருசியான அழகான சமையலை. நேற்று நைட்டு உறங்கிட்டே இருந்தேங்க. என்னன்னா குளிரையில் நேற்று நைட்டு அதிசயமாக இருந்து ஜன்னல் திறந்து போட்டேன், கொசு வந்து கடிச்சிட்டே இருக்கு. சரி இடத்துல நல்லா ஃபேன் போட்டேங்க. ஃபேன் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபேனை போட்டுட்டு நல்லா உறங்கிட்டு இருந்தேன். என்னன்னா அடுத்து சரியான குளிர், ஓப்பா செத்து போயிட்டு நல்லா குளிர்னு. அடுத்து ஃபேன் ஆஃப் பண்ணி நைட்டு எலும்பிட்டு ஓப்பா. ஆனால் ஒன்று தெரியுமா, இப்போ நான் பேசியது உங்களுக்கு என் மூஞ்சி அவ்வளோ ஒழுங்கா தெரியாது. நான் நாட்டில் வீடியோ எடுக்கேன், ஏதோ எதெல்லாமோ டப்பா இதை பின்னாடி ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஆள் இருந்து வீடியோ எடுக்கிறது நல்லா கஷ்டம் நமக்கு இல்லைண்ணா. நம்ம எதுக்கு கைஸ் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒரு வீடியோக்காண்டி எவ்வளோ டேக் எடுக்கணும்? அதுக்கு நம்மளே ஒரு இடமா செட் பண்ணி வச்சுட்டு வெளியே போச்சுன்னா நம்மளே நம்ம கையில் ஃபோனை வச்சுட்டு எடுத்துட்டா முடிஞ்சு. லைட்டாக கரிஞ்ச போல ஸ்மெல் வரும், ஆனால் இப்போ கரியலை. சரி நெக்ஸ்ட் நம்ம உப்பு போட போகிறோம். உப்பு தான் நம்ம இதில் மெயினு. அது எப்படி போடணும்னு தெரியாது, பட் பார்ப்போம். ஒரு 300 கிராம் சிக்கனுக்கு இவ்வளோ உப்பு மதியா? இவ்வளோ வேண்டாம். 1 2 3. ஐயோ நிறைய போந்தா. சரி போடும் கொஞ்சம் கூட. மசாலா, சில்லி பவுடர், கரம் மசாலா, பிஸ்கிரி மசாலா, சிக்கன் மசாலா மட்டும் இல்லை, அதை தாண்டி எல்லா மசாலாவும் இருக்குது. ஓகே, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கேன். கிண்டியது குறைக்கிறது நல்ல சிக்கன் டேஸ்டாக வரணுமே. இருந்த எல்லா மசாலா என்ன மிளகு பொடி, கரம் மசாலா, இது ஒன்று அடுத்து ஃபிஷ் கறி, சிக்கன் பொடிக்கு பதில் ஃபிஷ் பொடி போட்டிருக்கேன். அடுத்து ஏதோ முஸ்லீம் ஏதோ ஒரு பொடி இருந்தால் அதை போட்டிருக்கேன். என்னோட இப்பே சிக்கன் போடணுமா இல்லை இது கொதிச்ச பிறகு தான் சிக்கன் போடணுமா தெரியல. சரி போட்டுருவோம், அதை போடுறேன். எல்லாம் மசாலா அடிச்சு பறக்கி இறக்கி விட்டாச்சு. தயிர் ஊற்றணும் காய்ஸ், தயிர். நெக்ஸ்ட் நம்ம முட்டையை வைக்க போறோம். காலையில தான் குளிர்ன்னு சொல்லிட்டு இருந்தேன், பட் அதுக்குள்ள வெயில் வந்துட்டு என்ன அதிசயம் தெரியல. இன்னைக்கு வந்து வெயில் அடிக்குது. பட் பார்த்தீங்களா, நாங்கள் மார்னிங்கும் 500 மீட்டர் தள்ளி போய் தான் கடையில் சிக்கன் வாங்கியது. அண்ட் இப்போ டீ குடிக்கும் 500 மீட்டர் தள்ளி தான் வந்து டீ குடிக்க போகிறோம். நான் ரூமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படியே வச்சுட்டு இப்படியே கடந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு நீ ஃபுல் ஒர்க்காக இருக்கும். அப்போது நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு ஸ்கிரிப்டை படிக்கணும். காய்ஸ், நான் பண்ண அருமையான சிக்கனை இப்போ பாருங்கள். ஒரு தண்ணி கூட இல்லை. நான் 5 கப்பு தண்ணி ஊற்றினேன். லாஸ்ட் ஒரு தண்ணி கூட இல்லாமல் சிக்கன் மட்டும் வந்துருக்கு பாருங்கள். இன்னைக்கு கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிட்டேன். 4லேருந்து கரெக்டாக பண்ணிடுவேன். ஸோ காய்ஸ், நம்ம சமைச்சதை இப்போ மதன் சாப்பிட போகிறான். ஒரு ரியாக்ஷனை பார்ப்போம். இன்னும் ஒரு அருமையான டேஸ்ட். வா, உண்மையா இருக்குல்ல? நான் சமைச்சது டேஸ்டாக இருக்கான் பேரலோடு.
யாருக்கெல்லாம் என்னோட சமையல் பிடிச்சிருக்கோ இல்லை சமையல் பார்த்தோன்னு பிடிச்சிருக்கோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் நம்ம கேங்காக இருந்து சமைச்சு சாப்பிடலாம். அண்ட் மை காம்பினேஷனை பாருங்கள், தயிர் சோர் ப்ளஸ் ஊறுகாய் ப்ளஸ் சிக்கன். இதுதான் மை காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பழைய சோறு இருக்குல்ல, பழைய சோறில் மார்னிங் தயிரை ஊற்றிட்டு நான் கொஞ்சம் ஊறுகாயம் போட்டு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது பொரிச்சோ ஏதாவது வச்சு ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். எப்படி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு ஒர்க்கை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம இனி ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே. ஸோ காய்ஸ், நவ் வி ஆர் ரெஸ்ட் டே. அதனால தான் இந்த ஊஞ்சல் வந்து ஆடிட்டுருக்கேன். நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் திஸ் இஸ் த பார்க், இங்கே தான் ரெஸ்ட்டு, திஸ் இஸ் த ரெஸ்ட் பிளேஸ் பாருங்கள். அதை நல்ல ஒரு ஊஞ்சல் இருக்குது, அதில் வந்து நல்லா ஆடிட்டுருக்கேன். அது நல்லா உறக்கம் வந்து காய்ஸ். எனக்கு இப்போ என்னென்னா தூக்கம் வந்தால் மத்தியானம் தூங்கக்கூடாது. மத்தியானம் தூங்கினா லைஃபே நம்மளுக்கு தூங்கிய போல் ஆகிடும். அதனால தான் வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இதை வந்து ஆடிட்டுருக்கேன். எவ்வளோ நல்ல ஒரு குளிர் காற்று. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம ஈவினிங் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்லி ஒர்க் பண்ணுறோம். ஐயோ, ஃப்ரெண்ட்லி ஒர்க் பண்ண போகிறோம். டுடே ஃப்ரெண்ட்லி ஒர்க் ப்ராக்டிஸ். ஏன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லை. மார்னிங்கும் நல்லா ஒர்க் அவுட், ஹேண்ட் ஸ்டாண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு, அதனால இன்னைக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஓகே, கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் கட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிஞ்சோன்னே மீட் பண்ணலாம். கைஸ், வியூவை பாருங்கள் கைஸ், எப்படி ஜம்முன்னு இருக்குல்ல அந்த வியூ. ஸோ காய்ஸ், ஈவினிங் ஆகியாச்சு. இப்போ தான் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் டஃப் ஒர்க் அவுட் தான், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தேன். மார்னிங்லேருந்தே ஃபுல் ஒர்க் அவுட், ஃபுல் பிஸி, ஃபுல் ஒர்க். அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிப்பேன். அண்ட் உங்களுக்கும் ஏதாவது ஒர்க் அவுட்டில் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க, கிளாரிஃபை பண்ணிடலாம் அண்ட் சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஸோ இப்போ தான் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாகவே இருக்குது. இனி டீ குடிக்க நடந்துட்டுருக்கோம். காய்ஸ், டுடே நைட் ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை, பொரிச்ச மீன். பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சிட்ருக்கேன்னு. இதுதான் கலக்கி வச்சுருக்க மசாலா. இது மீன், நெக்ஸ்ட்டு ஒரு 4 மீன்ஸ் இருக்குது. எனக்கு என்னமோ இன்னைக்கு நிறைய உப்பு போட்டேன்னு தோணுது, தெரில, பார்ப்போம். எனக்கு சாப்பிட்ட பிறகு தோணும். தலைவரை பார்த்தீங்களா, பிஸியான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. காய்ஸ், கடைசி எனக்கு சாப்பாடை பாருங்கள். முட்டை, 3 பொரிச்ச மீன், 2 எக்கு, வேறு தயிர் சாதம். ஆனால் நான் இவ்வளோத்தையும் சாப்பிட்டுடணும்னு கூட தெரியலை, பட் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிவிட்டு. ஸோ டுடே ஃபஸ்ட் டே வேறு லெவலில் போச்சு. இனி நெக்ஸ்ட் கேமரா வீடியோ ஷூட்டிங். குட் நைட்.